நேற்றைய தினம் பல்லேகம கேமரத்தின தேரருக்கும் 15 வயது சிறுமிக்கும் இடையிலான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றது. இதுல முதலாவதாக அந்த சிறுமியிட்ட இருந்து நேரடி சாட்சியம் பெறப்பட்டிருக்கு. எப்படி என்று சொன்னா, இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய, அதாவது துஷ்பிரயோக சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு நேரடியாகவே அந்த சிறுமி அழைத்து செல்லப்பட்டு அங்க எங்க வைத்து இந்த சம்பவம் இடம்பெற்றது, அங்க இப்படியான பொருட்கள் எல்லாம் இருக்குது என்று சொல்லி அந்த சிறுமியிட்ட இருந்து ஒரு உயர்கட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல அந்த சிறுமி சொன்னதெல்லாமே உண்மை, அதாவது இந்த சிறுமி சொல்லியிருக்கக்கூடிய சகல தடயங்களும் அங்க காணப்படுது என்று சொல்லி உடனடியாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. இதற்கு பிறகு அந்த நீதிமன்றத்தில் அந்த சிறுமியினுடைய தாயார் முன்னிலைப்படுத்தப்பட்ட கேள்விகளை கேட்கும் போது, இந்த துஷ்பிரயோக சம்பவம் இடம்பெற்ற பிறகுதான் அந்த புத்தபிக்கு என்ன அழைச்சு எனக்கு 1,00,000 ரூபாய் பணம் தந்தவர் என்றும் வேற வழி இல்லாம நான் அதை வாங்கினான் பெற்றுக்கொண்டு நான் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த விடயம் நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு முன்னிலையில வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த புத்தபிக்கு, அதாவது பல்லேகம கேமரத்தின தேரனுடைய தொலைபேசி கைப்பற்றப்பட்டு இது ஒரு பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும் போது மிக அதிர்ச்சிகரமாக இந்த பல்லேகம கேமரத்தினுடைய தொலைபேசியில இருந்து இந்த சிறுமிக்கு 84 அழைப்புகள் போயிருக்குது. இலங்கையினுடைய ஒரு அட்டமஸ்தானிபதி, அதாவது இலங்கையினுடைய தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர் என்று சொல்லி இவர்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளில் இருந்து யாராவது தலைவர்கள் வந்தா கூட, அண்மையில இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்திருந்த நேரம் இதே பல்லேகம கேமரத்தினருடைய காலில் விழுந்துதான் ஆசீர்வாதங்களை வாங்கியிருந்தவர். அந்த அளவு ஒரு உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த தேரர்கிட்ட இருந்து அவர் யாரென்றே தெரியாது, இவரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய இந்த சிறுமிக்கு 84 அழைப்புகள் போயிருக்குதாம். இந்த விடயத்தை இந்த பகுப்பாய்வு அறிக்கைகள் நீதிமன்றத்தில் வைத்து உறுதிப்படுத்தி இருக்குது. இது எல்லாத்தையும் விட நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்க குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையும் இந்த விசாரணைக்காக முன்னிலையாக இருந்தது. அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இந்த விடயம் தெரிய வந்த பிறகு, அதாவது இப்படி ஒரு 15 வயது சிறுமிக்கு இந்த பிக்குவால துஷ்பிரயோக சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது என்று சொல்லி இந்த விடயம் தெரிய வந்த பிறகு ஆரம்ப கட்டத்தில் இருந்தே நாங்கள் இதோட பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த புத்தபிக்கு மேல தவறு இருக்கிறது உறுதி செய்யப்பட்ட பிறகு கூட அவரை கைது செய்யறதுக்கான எந்த முனைப்பிலையும் காவல்துறை ஈடுபடலையாம். சொன்னா அவர்களை கைது செய்ய வைக்கிறதுக்காக நாங்கள் படாத பாடுபட்டம் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வைத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை விட இவருக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருந்தும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்றதுக்கோ இல்ல தடவியல் ஆதாரங்களை சரிபார்க்கிறதுக்கோ இந்த காவல்துறை தரப்பால எந்த முனைப்பாடுகளுமே எடுத்துக்கொள்ளப்படலையாம். இதுக்கு பின்னணியில அதிகாரங்கள் ஏதாவது செல்வாக்கு செலுத்துதா, இல்ல ஏதாவது வேற சக்திகளுடைய தாக்கங்கள் இருக்கான்னு தெரியாது. ஆனா இந்த காவல்துறை இதுல மிகுந்த பக்கச்சார்பாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வைத்து இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபை ஒரு முக்கியமான விடயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தால இந்த புத்தபிக்குவை கைது செய்யுமாறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அவர் கைது செய்யப்பட்ட உடனே, அதாவது அடுத்த மறுகணமே இவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்குதாம். அதற்கு முன்னுக்கு இவருக்கு எந்த வருத்தங்களும் கிடையாது. இவர் மிக சாதாரணமாக இருந்திருக்கக்கூடிய இந்த புத்தபிக்கு கைது செய்யப்பட்ட பிறகு உடனே அவருக்கு உடல்நிலை இயலாம இருக்குது என்று சொல்லி நவலுக்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு பிறகு இதற்குள்ள சூழ்ச்சிகள் இருக்கலாம் என்றதை கருத்துல கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட தரப்பினருடைய கோரிக்கை என்னங்க, தேசிய மருத்துவமனையில இருந்து 6 சிறப்பு மருத்துவர்கள் போய் விசாரணை மேற்கொண்டார்கள். அதாவது இந்த புத்தபிக்குவை சரிபார்த்து போட்டு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னா, இவருக்கு எந்த வருத்தமுமே கிடையாது, வெறுமனவே இவருக்கு வயதாகி இருக்குது, அதால நாள்பட்ட நோய்கள் இருக்குதே தவிர இவருக்கு இப்ப அனுமதிக்க வேண்டிய அளவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. மிகச் சாதாரணமாக ஒருவருக்கு வயதானா வரக்கூடிய நோய்கள் தான் இருக்குதே தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இந்த 6 சிறப்பு மருத்துவர்களும் அறிக்கை வெளியிடுறார்கள். இப்படி இந்த புத்தபிக்குவுக்கு எதிராக மிக வலுவான ஆதாரங்கள் இருந்தது. அதாவது இவர் குற்றம் செய்தது அந்த சிறுமியினுடைய தரப்புல இருந்து, அவருடைய தாயினுடைய தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம அங்க கிடைத்திருக்கக்கூடிய இந்த தடயங்கள், இந்த சிறுமி காண்பித்த ஆதாரங்கள் எல்லாமே அப்படியே ஒத்து போயிருந்தது. இருந்தாலும் நேற்றைய தினம் இந்த புத்தபிக்கு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதற்கு பிறகுதான் இது பற்றி கொஞ்சம் தேடி பார்க்கும்போது நேற்றைய தினம் இந்த புத்தபிக்குக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட 25க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருக்கிறார்களாம். அது எல்லாத்தையும் தாண்டி மகா சங்கத்தினர், அதாவது அதிசக்தி வாய்ந்த தேரர்மார் என்று சொல்லப்படுகிற 30க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள்.
இப்படி இவர்கள் சகலருடைய செல்வாக்குகளையும் பயன்படுத்திக் கொண்டுதான் இந்த புத்த பிக்கு பல்லேகம கேமரத்தின தேரர் நேற்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறார். உண்மையிலேயே இவருக்கு எதிராக இந்த போலீசார் முன்வைத்த ஆதாரங்கள், அதாவது நேற்றைய தினம் போலீசார் சமர்ப்பித்த அறிக்கைகள், அவர்களுடைய கையேடுகள் எல்லாமே இவருக்கு பிணை வழங்குறதுக்கு சார்பாகத்தான் இருந்தது என்று சொல்லி மேலும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் இந்த நீதித்துறை கொஞ்சம் சுயாதீனமாக செயல்படுது, பலருக்கு நல்ல தண்டனைகள் வழங்கப்படுது என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்க அதற்கு தலைகீழா முற்றிலும் நேர்மாறா நேற்று இந்த புத்த பிக்கு பிணையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். என்னதான் அவருக்கு வெளிநாட்டு பயண தடைகள் விதிக்கப்பட்டிருந்தாலும், அவர் சரீர பிணையில விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும், இன்றைக்கு இந்த விடயம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. இப்படி இருக்கேதான் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக இன்றையிலிருந்து ஒரு புதிய வழக்கு விசாரணையும் ஆரம்பமாகுது. என்ன விடயம் என்று சொன்னா, 2019ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு சீனிய இறக்குமதி செய்யறதுக்கான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட விலையில இந்த சகல ஒப்பந்தங்களுமே செய்யப்பட்டு இலங்கைக்கு சீனி இறக்குமதி செய்யப்படும் போது அதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரியை சரி அரைவாசியாக குறைச்சிருக்கிறார்கள். அதாவது ஒரு கிலோ சீனிக்கு 50 ரூபாயாக இருந்த வரியை இவர்கள் 25 ரூபாயாக குறைச்சிருக்கிறார்கள். இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1590 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னணியில் இந்த கோட்டாபாய ராஜபக்சவோட சேர்த்து 7 அதிகாரிகளுக்கு மேல குற்றம் சாட்டப்பட்டு இந்த சகல வழக்கு விசாரணைகளுமே இன்றையிலிருந்து ஆரம்பமாக போகுது. இதனுடைய முதலாவது நீதிமன்ற அமர்வு எதிர்வருகிற ஜூலை மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்ச என்ன செய்ய போகிறார், அதே போல இந்த ராஜபக்ச தரப்பு என்ன பதில் அளிக்க போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் அண்மையில் இந்த டிக்கோயா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் அந்த கொலையாளியினுடைய புகைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவர் ஹட்டன் டிக்கோயா பகுதிக்கு கடந்த 21ஆம் தேதி மதிய நேரத்தில் போயிருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய பல நகைக்கடைகள்ல ஏறி இறங்கி எனக்கு ஒரு தங்கச் சங்கை வாங்கணும், தங்கச் செயின் வாங்கணும் என்ற அடிப்படையில் இவர் இந்த விலைகளை விசாரித்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த விடயங்கள் எல்லாமே அந்த கடைகளில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவாக இருக்குது. இதற்கு பிறகு அருகில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வயோதிப தம்பதியால பராமரிக்கப்பட்டு வந்த இன்னும் ஒரு கடைக்குள்ள மதியம் 1:30 மணி அளவில் இவர் போயிருக்கிறார். இந்த விடயமும் அந்த கடைக்கு எதிரே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்கள்ல பதிவாக இருக்குது. இதற்கு பிறகு அந்த கடையை விட்டு மாலை 5:30 மணி அளவில் தான் வெளியில வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அந்த வயோதிப தம்பதிகள் இருவரையுமே இவர் கொலை செய்து போட்டு அங்க இருக்கக்கூடிய 18 பவுன் நகையை இவர் கொள்ளையடித்துக் கொண்டு அந்த இடத்தை விட்டு மிக லாபகமான முறையில் வெளியேறி இருக்கிறார். இந்த விடயம் இப்ப போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வந்து அவருடைய புகைப்படம் பகிரப்பட்டு இவரை நீங்கள் இலங்கையில் எங்கேயாவது பார்த்தா உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்குமாறு இலங்கையினுடைய போலீஸ் தரப்பால வேண்டுகொள்ளப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த புத்த பிக்கு சார்ந்த வழக்கு விசாரணையை பற்றியும் அங்க நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மிக துல்லியமாக இந்த பிக்குவுக்கு எதிராக பலகட்ட ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. சிறுமியிட்ட இருந்து, அவருடைய தாயார்கிட்ட இருந்து, போலீஸ் தரப்புல இருந்து, சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் என்று சொல்லி பலர் முன்னிலையாகி இவருக்கு எதிரான ஆதாரங்களை முன் வச்சிருக்கிறார்கள். இருந்தாலும் அங்க பண பலம் அதே போல அதிகார பலம் வேலையை காட்டியிருக்குது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த நிலைமை இலங்கையில இவ்வளவு மோசமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்க போகுது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய அரசாங்கம் இப்ப ஆரம்ப கட்டத்தில் இருந்தே எந்தெந்த விடயங்கள்ல அதீத கரிசனை செலுத்தணும், என்னென்ன விடயங்களை மாற்றி அமைக்கணும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.